ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 அமேசிங்கான சீக்ரெட் திங்ஸ் இன் இந்தியன் பைக் டிரைவிங் கேம். அதாவது இந்த கேமில் 3 அமேசிங்கான சீக்ரெட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போக சொல்கிறேன். நம்ம சேனல் கேட்ச் புதுசாக இன்னும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் செஞ்சுருங்க. அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, என்னென்னு இன்றைக்கி என்ன கார் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த கார் எடுப்போம். எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் நான் இருமிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறேன்னா நான் ஜெயிலுக்குள்ளே போக போகிறேன். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஜெயில் பார்த்துருப்பீங்க, அந்த ஜெயிலில் ஒருத்தன் உட்காண்ட்ருப்பான். அவன் கூட நானும் பார்த்தீங்கன்னா போய் உட்கார போகிறேன். என்னோட சொல்கிற எப்பட்றா போவேன்னு கேட்பீங்க. இப்போது பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை, முக்கியமாக நமக்கு கார் தேவை போகிறக்கு. பைக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதை நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், பைக்கில் போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, போலீஸ்கிட்ட போய் கேட்கலாம். வேணாம், நம்ம பேசாமல் போயிடலாமா? இங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். அதாவது நான் எங்கே உட்கார போகிறேன்னா, சார் வணக்கம் சார், இந்த இந்த உள்ளே தான் போய்ட்டு நான் உட்கார போகிறேன் இப்போது. ஓகே வாங்க, நம்ம போகலாம். நம்ம போய் உட்காரலாம். ஃபஸ்ட்டு எது கண்ணாடி எது டோர்னு தெரிய மாட்டேங்குது. கார் எடுப்போம். ஓகே, அப்படியே இந்த சைடு கொண்டு போயிட்டு அழகாக அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஏன்னா தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கார் தேவை, உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த கார் தேவை. ஓகே ஓகே, இப்போ இறங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு இங்கே இருந்து எல்லாத்தையும் சுட்டுவிடலாம். சுட்டுவிட வேணாம் பாம்பை தூக்கி இந்த ஃபுல்லாக ஜெயில் ஃபுல்லாக வச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு சுட்டுடலாம். சார் வணக்கங்க சார், என்ன ஜெயிலில் சேர்த்துட்டீங்க பார்த்தீங்களா? தேங்க்ஸ் சார். சரி, யாரும் பார்க்கல, இப்போ வெளியே போயிடலாம். இது எப்படி தப்பிச்சு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கார் எடுத்துன்னு பார்த்தீங்களா, இந்த கார் எடுத்து கார் அப்படியே ஏறிடலாம். ஏறிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட் ட்ரிக் முடிச்சுட்டு இருங்க, நாங்கள் போய் செக் பண்ணலாம் எப்படி இதாகுதுன்ட்டு. ஓகே, நம்ம இங்கே போய் காரை பார்க் பண்ணிடலாம். ஐயோ, புது காரு பார்த்து போடணும். அங்கே நிறுத்தியாச்சு. வாங்க நம்ம வெடிக்க வைக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், பயங்கரமாக அடிச்சிச்சாலும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை அவங்கக்கிட்ட. சரி, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளே போயிடலாம். சரி வாங்க, நம்ம கிளம்புவோம். அடுத்த ட்ரிக் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், போகிற வழியில் சொல்கிறேன். அடுத்த ட்ரிக்கு நம்ம வீட்டுக்கு போய் கார் நிறுத்திடலாம் முதல்ல. ஏன்னா புது காரு இங்கே டேமேஜ் ஆகாமல் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. இங்கே அப்படியே பார்க் பண்ணி விட்டுலாம். அது ட்ரிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த ட்ரிக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு, எனக்கு தெரிஞ்சு நமக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இந்த இடம் ஓகே. இந்த ட்ரிக்குக்கு நமக்கு தேவை ஹெலிகாப்டர். ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டிங்களா? இப்போது நான் பிஸ்தல் எடுக்கிறேன். பிஸ்தல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஹெலிகாப்டருக்கு என்ன தான் நீங்கள் ஷூட் பண்ணாலும் எதுவுமே ஆகாதான், கன்ஃபார்ம் எதுவுமே ஆகலை. பிஸ்தலுக்கு எதுவும் ஆகலை. ஏக்கை எடுப்போம். ஏக்கையில் சுட்டுறதுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அடுத்து பாம் லான்ச்சர். கொஞ்சம் பின்னாடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். என்ன வெடிச்சிருக்கோன்னு நினச்சேன் கைஸ், ஆனால் வெடிக்கவே இல்லை. ஹெலிகாப்டர் அப்படியே தான் இருக்குது. இது நம்மளுக்கு போலீஸ் வந்தால் கூட நமக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, சுட்டனே. எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆக மாட்டேங்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகலை. அடுத்தது இந்த கிரானைட் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கே ஆளக்காரன் இங்கே இருக்க. ஓகே, 3 2 1 3 2 2 1. இதுக்குள்ளே ஒன்று வச்சு பார்க்கலாம் போகுதான்ட்டு. கரெக்டாக இங்கே தான் வைக்கணும். 3 2 1. ஓகே, அதுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கு. இன்னும் பூரா இந்த சைடு வருது. ஐஸ் பூராமல் கீழே வந்திருக்கு. ஓகே, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை போய்க்கலாம்.
டிஸ்டன்ஸ் போயிட்டு வெடிக்க வைக்க வேண்டியதுதான். இப்போ கன்ஃபார்ம் அந்த ஹெலிகாப்டர் கதம். ஓகே, கருப்பாக தான் தெரியுது. ஹெலிகாப்டருக்கு எதுவுமே அவங்க சப்டு புத்தம் புது ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது. வாங்க ஏறி பார்ப்போம். எங்கே போய் ஏறுறது? அந்த சைடு. ஓகே, ஏறி ஓடுதுன்னு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓடுதுங்க. ஹெலிகாப்டர் சூப்பராகவே ஓடுது, எந்த இதுக்குமே இல்லை. ஓகே, வீட்டுக்குள்ளே இதெல்லாம் கொண்டு போய் நிறுத்த முடியாது. சரி, மொட்டை மாடியில் கொண்டு போய் நிறுத்திடலாம். காருக்கு என்னாச்சு? ஓகே, நம்ம அப்படியே கொண்டு போய் மொட்டை மாடி நிறுத்திட வேண்டியதான். நம்ம மொட்டை மாடி நான் எப்படி வந்து எடுக்கிறது ஹெலிகாப்டரு? அது பார்த்துக்க, இன்னும் ஹெலிகாப்டர் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து கீழே போகிறக்கு ஆமாம். ஸோ நான் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஒரு இதை ஏற்றி அப்படியே கொண்டு போயிட்டு இந்த சைடு போகணுன்னு பார்த்தா இது எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாதுங்க. கிராணி 1 எனக்கு ஓட்டுச்சு, கிராணி 2 எனக்கு ஓட்ட தெரியாது. ஹெலிகாப்டர் அப்படி இல்லை, இப்படி போ. ஓகே, இங்கே லேண்ட் பண்ணி நம்ம பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஓகே, அடுத்த ட்ரிக்கு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு ட்ரிக்கு செய்ய போகிறேன். அந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், உங்களுக்கும் ஒர்க் ஆகும். சரி வாங்க நம்ம கார் எடுத்துகிட்டு அந்த ட்ரிக் செய்ய போகலாம். ஓகே, கார் எடுத்தாச்சு. இந்த காரெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கா, நல்லா இல்லையா, அடுத்தது வேறு என்ன கார் வைக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் புக் பண்ணியிருக்கேன். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அது வந்துடுங்க நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கார் எனக்கு பழைய கார், இந்த கார் எனக்கு பிடிக்காது, அதனால இப்படி இழிச்சு தள்ளுறேன். இல்லை இழிச்சு தள்ளியிருக்க மாட்டேன், அந்த ஆடி கார் மாதிரி. இப்போது ஒரு ஒயிட் கார் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது இழிச்சு தள்ளிக்க மாட்டேன். சரி நம்ம இடத்துக்கு போகலாம் வாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு. நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அடுத்ததாக நம்ம இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கு தண்ணியில் விட்டால் அணைஞ்சிருமா தீயெல்லாம் அணைஞ்சிருமா அணையாதான்னு கன்ஃபார்ம் அணையவே அணையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த கோஸ்ட் ரைடருக்கு தீ அணையாது. இந்த கோஸ்ட் ரைடர் எதுவுமே ஆகாது. ஹெலிகாப்டர் மாதிரி நீங்கள் என்ன பாம்பு வச்சு சுட்டாலும் இந்த கோஸ்ட் ரைடர் பைக் எதுவுமே ஆகாது. நம்ம இப்போ இருங்க, நான் ஃபஸ்ட் நான் சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு போய் விட்டு பார்க்கலாம். இங்கே தண்ணி கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சுட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே ஆகலை. பார்த்தீங்கன்னா அந்த பைக் எதுவுமே ஆகலை. என்னெல்லாம் இது பண்ணாலும் இந்த பைக் எதுவுமே ஆகாது. சரி நம்ம பீச்சுக்கு மேப் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது பீச்சு, பக்கத்தில் தான் வந்துருக்கோம். இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் பீச்சுக்கு வந்துடும், அதாவது அந்த சைடு ரோட்டில். வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம். இப்போ காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், பீச்சுக்கிட்ட வந்ததே பூரா தென்னை சுற்றி தென்னை வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா என் பைக்கை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட போகிறேன். என் பைக் தான், கோஸ்ட் ரைடரோட பைக்கு. ஓகே, விடலாம் வாங்க. கைஸ், தீ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அணையவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணிக்குள்ளே வந்தால் நான் தான் அணைவேன். ஓகே இருங்க, இப்படி கொண்டு நிறுத்தி பார்க்கலாம். கைஸ், இந்த தீ அணையிற மாதிரி தெரியலங்க. ஏன்னா இது கோஸ்ட் ரைடர் பைக்கு. பின்னாடி தீ அணைஞ்சிச்சா? பின்னாடி பார்த்தீங்கன்னா அவையில். கைஸ், இது எல்லா ட்ரிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் செஞ்சுருங்க. பாய் கைஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.